இந்தப்பா 4 டிக்கெட் கொடு. 4 டிக்கெட்டா? இன்னும் 100 ரூபா கொடுங்க. 100 ரூபாவா? சீக்கிரம் கொடுங்க. இந்த சார் கொஞ்சம் சீக்கிரம் போங்க சார். இருங்க, சேஞ்ச் வாங்கிட்டு போறேன். சார் சேஞ்ச் சரியா போச்சு. சரியா போச்சா? அடுத்து வாங்க. ஒரு டிக்கெட். ஏங்க ஒரு டிக்கெட் 50 ரூபாவா? பராசக்தி படத்துக்கு அப்புறம் படம் பார்த்தது இல்லையாச்சா? இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? தியேட்டர் பக்கமே வர முடியாது போல இருக்கு. எங்க படம் போட்டுற போறோம், சீக்கிரம் வாங்க. வரேன். இவ்வளோ விலை ஏத்திட்டானுங்க. ஏங்க டிக்கெட்லயே படம் பாக்குறீங்களா? பொண்ணு அப்பா போய் கூட்டு வா. அப்பா சீக்கிரம் வாப்பா, படம் ஆரம்பிச்சிரோம்ல. வரேன் பாப்பா, வரேன். இரு, இழுக்காத, வரேன். உள்டே ஓடுமாப்பா. இந்தப்பா. அண்ணா கொஞ்சம் குடிஞ்சு உட்காருண்ணா, படம் தெரிய மாட்டேங்குது. பாப்பா உட்காரு, பாப்பா அமைதியா உட்காரு. ஏய் கவிதா, நீங்க வரியா? நாங்க உட்கார்றோம். என்னடி ஏன் என்ன சும்மா தள்ள பண்ற? போடி. ஏய் சும்மா இருங்க. கொஞ்சம் குனிஞ்சு உட்காருங்க, சுத்தமா படம் தெரிய மாட்டேங்குது. ஏமா இதுக்கு மேல குனிஞ்சு உட்கார முடியாது. பாப்பா என்னாச்சு? பொண்ணு ரொம்ப தொல்லை பண்ணுங்க. படம் பார்க்கறதா வேணாமங்க. அவ இங்க பாப்பா வரட்டும். நீ இந்த பக்கம் வந்துரு. உட்கார். கம்முன்னு அமைதியா உட்கார். இப்ப தெரியுதா? அமைதியா உட்காரு பாரு. மறைக்குதுண்ணா, கொஞ்சம் கீழே இறங்கி உட்காருங்க. பின்னாடி மால் படுத்து பாரு, உட்காரு உட்காரு. ஏய் கத்தி. கத்தாதடி, பேசாம பாரு. பாப்பா சும்மா இருங்க. கட்டி விட்டாத. கட்டி எடுத்து மண்டையில ஒன்னு போடு. மண்டையில போடுடா. டேய் போடு. ஏய் கத்தாதடி, பேசாம பாரு. ஏய் பார்வதி, அவனை கத்த வேணும்னு சொல்லு. டேய் உட்காருடா. உட்காரு. உட்காரு. டேய் கட்டி விட்டாதடா. சும்மா இருக்கு, சும்மா உட்காரு. அமைதியா உட்காரு பாப்பா. ஏய் கொஞ்சம் சொல்ல. பாப்பா 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 உட்காரு. பொண்ணு அமைதியா உட்காரு. பின்னாடி இருந்து பாக்குறாங்களே, அமைதியா இரு. ஏய் உட்காரு. ஐயோ பாப்பா பாப்பா உட்காரு. ஐயோ, திரும்பி ஆரம்பிச்சிட்டாலே. பாப்பா சிரிச்சு சிரிச்சு சீரியஸ் படத்தை காமெடி படம் ஆக்கிட்டேன். அப்பா கிட்ட சொல்லி அடுத்து எப்ப படத்துக்கு வரேன்னு சொல்லு. நான் படத்துக்கே வர மாட்டேன். பாப்பா போலாம். பெரிய ரோதனையா போச்சு. பாப்பா கவனம் உட்காரு பாப்பா. சே, உன்னை பிடிச்சி உட்கார வை. சொல்றத கேளுமா. ஏய் நானும் அமைதியாரு அமைதியாருன்னு கெஞ்சுறேன். அப்பாவது கத்தாம இருக்கியா? என் மானத்தை வாங்குறேன். எவனாவது பார்த்தா வாத்தியார் புள்ள லூசுன்னு பேச மாட்டாங்க. கோழி கால்ல பட்டு குஞ்சத்தை கட்டுனாலும் அது குப்பைய தாண்டி கிளற போகும். என்னமோ போங்க. நான் பேசினாதான் தப்புன்னு சொல்றீங்க. நான் பேசல ஆத்தா, நீயே சொல்லு. அப்புறம் நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லுவீங்க. கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லெறியறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு?
ஏங்க உங்க அம்மாவை தூண்டி விடுற மாதிரி பேசுறீங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு விவரமா எடுத்து சொல்லிருக்கலாம்ல. ஆமா, நான் திட்டும் போது வந்து தடு. அவ அப்படியே என்ன பார்த்து பயந்து நடுங்கி நான் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுருவாளாக்கும். நீ எதுக்கு குறுக்கால புந்து பறிஞ்சு பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் பறிஞ்சு பேசல. பொண்ணை புரிஞ்சதுனால தான் பேசுறேன். குணமா எடுத்து சொன்னா கேட்டுக்க போறா. அவளை மிரட்டி பயமுறுத்தி தான் புரிய வைக்கணுமா? உங்க அம்மா மட்டும் குறுக்க பூந்து உங்களோட சேர்ந்துகிட்டு அவளை திட்டலாம், தப்பில்ல. ஆனா நான் ஏதாவது சொன்னா தப்பாயிடுமா? ஏதோ பண்ணுங்க. ஆளாளுக்கு போட்டி போட்டு ஏன் உசுர எடுக்கிறீங்க? பொண்ணு பார்த்தல்ல, இனிமே சினிமாக்கு போனா தானா பேசாதடி. எல்லாரும் சிரிக்கிறாங்க, கேவலமாயிடுச்சுல்ல. பாரு, இப்போ தேவையே இல்லாம சண்டையாயிடுச்சு. பாத்துக்க. சரி, நாளைக்கு ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து படு. நாங்க நிஜமாவே வேணும்னு பேசல. என்னையே அறியாம படம் பார்த்தா குஷி ஆயிடுது. ஆனா அம்மாவும் சேர்ந்து அது தப்புன்றாங்க. எனக்கே தெரியாம நான் அப்படி பண்ணேன்றத எப்படி புரிய வைக்கிறது? சொல்லு, நீயே சொல்லு. அப்பா மட்டும் ரேடியோல கிரிக்கெட் கேட்ட கத்துறாரு, சூப்பர்னு சொல்றாரு. நான் மட்டும் தியேட்டர்ல போய் கத்துனா தப்பாமா? பத்தா குறைக்க ஆத்தா வேற சாமணி போடுது. இருக்கட்டும், என்கிட்ட ஒரு நாள் மாட்டாமைய போயிடுவீங்க. நான் தனியா எனக்கேன்னு ஒரு டிவி வாங்க வச்சு உங்க யாரையும் உள்ள சேர்க்காம நான் மட்டும் பார்ப்பேன். நிறைய காசு சம்பாதிச்சு தியேட்டர்ல இருக்க அத்தனை டிக்கெட்டையும் வாங்கி நான் மட்டும் உட்காந்து படம் பார்ப்பேன். அப்போ சிரிப்பேன், அழுவேன், டான்ஸ் ஆடுவேன். யார் கேட்க முடியும்? என்ன சொல்லு, நீயே சொல்லு. எழுந்துரு, எழுந்துரி. காலையில கனவு காண்றதை இன்னும் நிறுத்தலையா? எழுந்துருன்னு சொல்றல்ல, எழுந்திருக்க புரியா இல்லையா? எழுந்துரி, எழுந்துருன்னு சொல்றல்ல. பார்வதி, கொஞ்சம் மெதுவா சொல்லிதான் எழுப்ப.
காலையில எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நீங்களே உங்க பொண்ணை வந்து எழுப்புங்க. தினம் தினம் இதே தலைவலி. வந்துட்டீங்களா? உங்க பொண்ணுக்கு வக்காலத்து வாங்க. 5 நிமிஷம் 5 நிமிஷம் காலையில இருந்து 10வது 5 நிமிஷம் 1 மணி நேரமா தொண்டை தண்ணி வத்த கத்துறேன். அவ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கா. நாளையில இருந்து நீங்க எழுப்புங்க, அப்ப தெரியும் என் கஷ்டம். ஆ. பாப்பா பாப்பா எந்திரி பாப்பா, அம்மாவை கத்த வைக்காத. பாப்பா எந்திரி. அப்பா சொன்னாதானா? அப்பாடா எந்திரிச்சியா? குட் மார்னிங். குட் மார்னிங். ஐயோ, இன்னைக்கு மூஞ்சில முடிச்சிட்டேனா? இன்னைக்கு டக் அவுட். ஆமா, நேத்து மட்டும் செஞ்சுரி வச்சு கிழிச்சிட்டேன். பட்டம் விடுறதுக்காக கண்ணாடி அரைச்சு மாஞ்சா போட்டு வச்சிருக்கேன். அத கிரீம் நினைச்சு பூசிக்காத, அப்புறம் வெள்ளைக்கு பதிலா சிகப்பாயிடுவேன். போடா. என்னடி பல்லுக்கு போடுற பேஸ்ட முகத்துக்கு போடுற? அம்மா, காலையில எந்திரிச்ச உடனே இந்த கிரீமை முகத்துக்கு போட்டாதான் முகம் நல்லா பளிச்சுன்னு வெள்ளையா இருக்குமா. நீயும் இதெல்லாம் நம்பி நம்பி போடுற, எங்க ஒண்ணுத்துக்கும் வேலைக்காகல. ஏய், வந்தேன்னு வச்சுக்கோ பட்ரு. பொடி கருவாச்சி வராத. உன் மூஞ்சி பார்த்து மயங்கி விழுந்துட போறேன். இரு, உன் முகத்திலே பூசு. ஏய், விடு. ஏய், சண்டை போடாதீங்கடி. ஏய், பட்ரு, நில்றி. எங்கடி ஓடுற? ஏய், உன்னை. ஏய், பட்ரு, நில்லு. ஏய். ஏண்டி என் வீட்டை எப்படி ரெண்டு ஆக்குறீங்க? உடலு கூழு கரைஞ்சுதான் தலைக்கு தாழம்பு கேட்ட கதை அவள இருக்கு. 2 பேரும் படிக்கிறோங்கிற திமிர்ல பண்ற வேலையா இது? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுப்பான ஆண்டி தினமும் ஏதாவது பழமொழி சொல்ல வைப்ப. ஆத்தாவாய நோண்டி. ஆமா. ஆத்தா இப்போ உன்னை விடாம துரத்த போறா, வாசுகிட்ட தாண்டி. முடிஞ்சா முடி. கவிதா, நில்றி. ஏய், என்ன பிள்ளைங்களோ. போடி பீப்பி போ. அப்பா, ஃபர்ஸ்ட் வேற கண்ணாடி வாங்குங்கப்பா. இந்த பிபினால கீழே குனிஞ்சு குனிஞ்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. வழிவிடு. ஏய், போடி அப்படி. ஏய், நகர. இப்பதான் வெளியில கண்ணாடி பார்த்துட்டு வந்த, அதுக்குள்ள என்ன உனக்கு? எனக்கு இந்த கண்ணாடியில தான் கரெக்டா இருக்கு. இப்பதான் வெளியில கலரான மாதிரி தெரிஞ்சது. இவ கூட வந்து நின்னு பார்க்கும்போது கருப்பா தெரியுறோம். இந்த வைத்தியமும் ஏமாத்து வைத்தியமா போச்சே. என்ன பிபி, ஜாலி தானே? காலேஜ் போற, நினைச்ச நேரத்துல வெளியில வரலாம். அடி போடி,
சினிமா பார்த்துட்டு ஏதாவது பேசாத. எங்க காலேஜ்ல அப்படி ஒண்ணும் இல்ல. ஒரு நாள் கூட காலேஜ் போல, அதுக்குள்ள உங்க காலேஜா? சரிம்மா. ஹேய் ஹேய் ஊ இரு உயிர் ஒன்றா கலந்ததே வழிவிடா. அடியே ஏய். இப்போது ஏன் சிரித்தாய்? கழிப்புட அந்த பக்கம். என்னக்கா தம்பி ஹீரோ கலர்ல இருக்கான்னு பொறாமையா? போடா. கருப்பு தான் நம்ம ஊர் கலரா. இப்பதான் புக்ல படிச்சேன். நீ இந்த புக்ல படிச்ச? அது இப்பதான் ஏதோ ஒரு புக்ல படிச்சேன். உடம்புல ரத்தத்துல சத்து கம்மியா இருக்கிறவங்க தான் வெள்ளையா இருப்பாங்களாம். அதனாலதான் வெள்ளைக்காரன் காசு கொடுத்து ஃப்ளைட் புடிச்சிட்டு வந்து நம்ம ஊர் வெயில காஞ்சிட்டு போறான். கணக்கு தப்பா இருக்கே. வெள்ளையம்மா போடுறது வெத்தலை கணக்கு, அப்பா போடுறது 10th கணக்கு, தங்கச்சி போடுறது ஹைட் கணக்கு, அம்மா போடுறது பாச கணக்கு. தம்பி நீ போடுறது தப்பு கணக்கு, இந்த பிபி போடுறது நியாய கணக்கு. கோட்டி கழிச்சு பார், கணக்கு கரெக்டா வரும். நீதான் கணக்குலயே இல்லையே. ஆ? தம்பி அபிஷேக் பச்சா, இது சயின்ஸ்டா. அப்படி என்ன சயின்ஸா இருக்கும்? காக்கா ஏன் கொக்கு வேஷம் போடுது? காலையில பண்ண ட்ரீட்மெண்ட் சரியில்லை, இப்ப வேற ஒண்ணு பண்றேன். நான் தான் வெள்ளையம்மா. பொறாம. பிச்சை எடுத்தானா பெருமாள், அதை புடுங்கினானா அனுமார். ஏண்டி அவன் சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே இப்படி குழைச்சு குழைச்சு பூசி பூசி தீக்குற. மாடா உழைச்சு ஓடா தேயிறான் என்றம்மாவன். என்ன பண்றது, உக்காந்தே உரியிறாங்க. கடவுளே, அவன் தலையில என்ன தான் எழுதி வச்சிருக்கோ யாருக்கு தெரியும். ஐயா, யாரு? மளிகை சாமான் கொண்டு வந்திருக்கணுங்க. அந்த வரேன். ஏண்டி நீ சும்மா போய் உன் மூஞ்ச காட்டுனால அவன் பயந்து ஓடுறான். இதுல பூசிக்கிட்டு வேற போய் மானத்தை வாங்குறிய? ஐயோ அண்ணா, நான் தான் பிபி. நீங்களாமா? பயந்துட்டமா. உள்ள வாங்க. மளிகை சாமான் கொண்டு வந்திருக்கேன். இங்க வைங்க. ஆமா, லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வந்துருச்சுல்ல? பாதி வந்துருச்சுங்க. மீதியா போயிட்டு கொண்டு வரணுங்க. வரேங்கம்மா. சரிங்கண்ணா. வாங்க. நாம கொடுத்த லிஸ்ட் எல்லாம் வந்துருமா? வர வர இந்த வீட்டுல நான் என்ன பேசினாலும் யாரும் சட்டம் பண்றதே கிடையாது. ச்சே, ஆரிச்சாமி வரட்டும், இன்னைக்கு நான் சொல்றேன், சொல்லியே தீருவேன். ஒயிட் மதர், எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்க, நானும் ஞாபகப்படுத்துறேன். ஓனா ஓடி விளையாடுது, இருக்கட்டும் வச்சுக்கிறேன். ஏண்டி அவங்கள பம்புக்கு இருக்கிற? போமா, சும்மா ஏதாவது திட்டிக்கிட்டே இருக்காங்க. சட்டை பண்றது இல்லையா, பேண்ட் பண்றது இல்லையா? மேஷ ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு பொன்னான நாள். செல்வம் வந்து குவிய போகுது. ஐயோ, தனபாக்கியத்தோட ராசி வந்து குவிய போகுது. கேட்கலாம் கேட்கலாம், என்னதான் சொல்றான்னு. ஏண்டி ஏன் சேனலை மாத்துன? நான் ராசி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல. ஐயோ, உனக்கெல்லாம் அழகு குறிப்பு கேக்குதாக்கு. ஏண்டி இதுல காட்டுற ஆர்வத்தை படிப்புல காட்டின உருப்பிடுவியோடி. ஐயோ, இன்னைக்கு ராசி பலன்ல என்ன சொன்னானோ தெரியலையே. கன்னிராசி தானே, கரெக்ட் டைம்க்கு வைக்கிறேன். ஆமா. முந்திரி பருப்பு எடுத்து ஊற வச்சு, அதான் தெரியுமே, எல்லாம் செஞ்சிருவான். ஆமா, பொடி பொடியா நறுக்கி பாயசத்துல போடுவாங்க. தேன் இருக்கு. விளக்கெண்ணெய் ஊத்தி. ஏண்டி தேனும் விளக்கணையும் எப்படி சேரும்? அத மூஞ்சில போட சொல்றான் நேத்து. 3 வேளை சரி. நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சா? சாரி அத்தா, வைக்கிறேன். அத்தா, ஒரு ராசி பலன் முடிஞ்சிருச்சு. ஏண்டி ஐயோ, இன்னைக்கு கன்னி ராசிக்கு என்ன சொன்னானோ தெரியலையே கடவுளே. அதான் தெரிஞ்சிருச்சே. ஏண்டி சேனலை மாத்திட்டு ராசி பலன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றியா நீ? ஐயோ, முழுசா கேட்க முடியாம போயிடுச்சே.
பார்வதி பார்வதி ஏய் பார்வதி ஏங்க வரும்போதே கத்திட்டு வரீங்க? ஆமா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அதனால தான் கத்துறேன். இந்த பாரு மல்லிகை கடையில பில்ல கொடுத்திருக்கேன். பாத்தியா எப்படி அனுமார் வால் மாதிரி நீண்டுகிட்டே போகுது. அச்சச்சோ. எடா மாத்தி கொடுத்துட்டியான்னு கேட்டா சரியா தான் கொடுத்தேன்றான். பாதாம் 2 கிலோ, முந்திரி 2 கிலோ, பிஸ்தா 1 கிலோ. இது நம்ம வாங்குவோமா? இல்லைங்க, போதும் பொண்ணு தான் காலேஜுக்கெல்லாம் போறேன். இதெல்லாம் சாப்பிட்டாதான் கலராவன் உயரமாவன், இல்லனா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொன்னா. உனக்கு மூளை இருக்க உனக்கு? கலர் ஆயிடுவாங்க. எங்க வா? ஏய் இப்ப வரையா இல்லையா? பாத்தியாடா, நான் டிவி பாக்கும்போது இவ அழகு குறிப்பு பாக்கணும்னு வெள்ளையம்மா வெந்நீரை ஊத்துதே. பாக்கும்போது கிழவி பழி வாங்குது. டிவி ஆஃப் பண்ணிட்டு ஓடிட்டா. ஐயோ. ஏய் உனதா இங்க வான்றல. வரேன்பா. வா. பொண்ணு போச்சு. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? மகாராணி மாதிரி நினைப்பு, அதான் இவ்வளவு பெரிய லிஸ்ட கொடுத்திருக்கா. முந்திரி பருப்ப கடையில பாத்திருக்கேன், கல்யாணத்துல பாயசத்துல போட்டு பாத்திருக்கேன். ஆனா வீட்டுல இப்படி கிலோ கணக்குல போட்டு நான் பார்த்தது இல்ல. இதெல்லாம் ஊர்ல நடக்கிற கதையாவா இருக்கு? ஏய் உனதா நீ காலேஜுக்கு படிக்க போறியா இல்ல நடிக்கிறதுக்கு போறியா? எல்லா பொருளையும் ஒழுங்கு மரியாதை கொண்டு போய் கடையில கொடுத்து வா. இப்படியே பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, உன் காலேஜ் படிப்பை நீ மறக்க வேண்டியதுதான். ஏண்டி, இதுதான் ஓவர் சீனு, தெரிஞ்சுதா? நான் கலரா இல்ல உயரமா இல்லன்னு குறை சொல்றாங்க, கிண்டலும் கேலியும் பண்றாங்க. இந்த ஆத்தா வேற விதவிதமா பழமொழியெல்லாம் சொல்லுது. இதெல்லாம் இல்லாம ஆக்கணும்னு தான் பாதாம் முந்திரி பிஸ்தா இப்படி ஏதாச்சும் சாப்பிட்டு கலர் ஆகலாம் உயரமாகலான்னு ட்ரை பண்றேன். அதையும் குத்த சொன்னா என்ன அர்த்தம்? கணக்கு பாக்குறாங்க. தினமும் எத்தனை பேர் என்ன கிண்டலும் கேலியும் பண்றாங்கன்னு ஒரு நாளாச்சும் கணக்கு பாத்திருப்பாங்களா? இந்த உலகத்திலேயே எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். ஃபாரின்ல இருந்து வந்தவங்க கூட என்ன ஒரு கிண்டலும் கேலியும் பண்ணல, அவ்வளவு கலரா இருந்தோம். ஆனா நம்ம ஊர்க்காரங்க என்னமோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி எப்போ என்ன மட்டும்தான் கிண்டல் பண்றாங்க. இதெல்லாம் நியாயமா? நீயே சொல்லு சொல்லு. சின்ன வயசுல இருந்து நானும் தான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், உன்கிட்ட இருந்து ஒரு பதிலும் இல்லை. உனக்கு உயிர் இல்லைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. என்னையும் எல்லாரும் கிண்டலும் கேலியும் பண்ணி பண்ணி நானும் இப்ப உயிர் இல்லாத ஒரு ஜடமா தான் நிக்கிறேன். எனக்கு இப்ப எந்த உணர்வுமே இல்லை.